அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஜி.ஆர். ரவீந்திரநாத், பொதுச் செயலாளர், சமூக சமத்துவத்திற்கான டாக்டர் சங்கம். டாக்டர் ஏ.ஆர். சாந்தி, மாநில செயலாளர், சமூக சமத்துவத்திற்கான டாக்டர் சங்கம். ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கத்தை நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கிண்டி கலைஞர் உயர் சிறப்பு மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய மிகச்சிறந்த புற்றுநோய் மருத்துவ நிபுணருமான மனிதநேயம் மிக்கவருமான டாக்டர் பாலாஜி அவர்கள் இன்றைய தினம் கத்தியால் குத்தப்பட்டு படுகாயமடைந்து மருத்துவ சிகிச்சையில் இருப்பது என்பது மிகுந்த வருத்தத்தையும் வேதனை அளிக்கிறது, மிகுந்த கவலை அளிக்கிறது. இந்த கத்தி குத்து நிகழ்வு கடுமையான கண்டனத்திற்குரியது. உடனடியாக அறுவை சிகிச்சை செய்து அவருடைய உயிரை காப்பாற்றிய சக மருத்துவர்களுக்கும் மருத்துவ நிபுணர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுபோன்று மருத்துவர்கள் தொடர்ந்து தாக்கப்படுவது என்பது கவலை அளிக்கிறது. இதன் காரணமாக அரசு மருத்துவமனைகளிலும் தனியார் மருத்துவமனையிலும் பணியாற்றக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்களுக்கு கடுமையான அச்ச உணர்வும் பய உணர்வும் ஏற்பட்டிருக்கிறது. இத்தகைய பய உணர்வும் அச்ச உணர்வும் அதிகரிக்குமேயானால் அது பொதுமக்களுக்கும் நல்லதாக இருக்காது. பொதுமக்களும் இதன் காரணமாக பாதிக்கப்படக்கூடிய நிலை இருக்கும். மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் தாக்கப்பட்டால் அதன் காரணமாக மருத்துவ பணிக்கு மருத்துவர் வருவது தயக்கம் காட்டினால், அதே போலவே மிகவும் மோசமான உடல்நிலையில் உள்ள நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க தயக்கம் காட்டினால் மிகப்பெரிய பாதிப்பு பொதுமக்களுக்கு ஏற்படும். எனவே இது மிகுந்த சிக்கல் வாய்ந்த ஒரு பிரச்சனை. டாக்டர் பாலாஜி மிகவும் ஒரு நல்ல மருத்துவர், அர்ப்பணிப்பு மிக்கவர், தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு நல்ல பழக்கம், ஒரு முற்போக்கான சிந்தனை உள்ளவர், டெடிகேட்டட் டிவோட்டட்னு சொல்லலாம். அதுபோன்று ஒரு அற்புதமான மருத்துவரை பார்த்ததே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 100 நோயாளி பார்ப்பாரு. மருத்துவமனை 8 மணிக்கு வந்துடுவாரு. 3 மணி 4 மணி வரையுமே அரசு மருத்துவமனை இருக்கக்கூடிய ஒரு சிறந்த மருத்துவர் தான் டாக்டர் பாலாஜி அவர்கள். எனவே அவர் இந்த மாதிரி ஒரு கொடூரமான தாக்குதலுக்கு உள்ளாயிருப்பது மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது. எனவே இதுபோன்ற நிகழ்வுகள் பாத்தீங்கன்னா அண்மையில மயிலாடுதுறையில் ஒரு மகப்பேறு மருத்துவர் அன்றைக்கு ஏராளமான சுகப்பிரசவங்களும் பார்த்திருக்காங்க, சிசேரியன் பண்ணியிருக்காங்க. ஒரு குழந்தை இருந்ததுக்காக டக்குன்னு சாலை மறியல் பண்ணிட்டாங்க. என்ன காரணம் தெரியாம மக்கள் சாலை மறியல் பண்றாங்க, செய்து விட்டார்கள். அவங்களுடைய ஆதங்கம், அவங்களுடைய ஒரு உணர்ச்சிகரமான சூழல். ஆனால் அதே சமயத்தில் அரசு எந்த விதமான நிபுணர் குழுவை அமைத்து விசாரணை நடத்தாமல் அந்த மருத்துவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அப்ப இது சிறப்பாக சேவை செய்யக்கூடிய மன அதிர்ச்சி அளிக்குது. அதுமாதிரி திருச்சியில் பார்த்தீங்கன்னா அண்மையில இஎஸ்ஐ மருத்துவமனையில் ஒரு மருத்துவர் தாக்கப்பட்டிருக்கின்றார். இது போன்று தொடர்ந்து சம்பவங்கள் நடக்குது. அதுபோல அரியலூர்ல ஒரு பயிற்சி மருத்துவர் அங்கே உள்ளர பயிற்சி மருத்துவர்களுக்கான மாணவர்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி உள்ளரே இந்த கட்டட வசதி விடுதி வசதி இருந்தாலும் கூட 2 ஆண்டுகள் திறக்கப்படாத காரணமாக 45 மருத்துவர்கள் பயிற்சி வெளியில் தங்கியிருக்காங்க. பணி முடிச்சுட்டு பைக்ல போறப்ப அவர் ஆக்சிடென்ட் உள்ளாகி இறந்து போயிட்டார். அப்ப தொடர்ந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலும் கூட இந்த மாதிரி மருத்துவர்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் இருக்கிறது. ஆங்காங்கே மருத்துவ மாணவர்கள், மருத்துவ மாணவிகள் பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு உள்ளாகக்கூடிய நிகழ்வுலாம் இருக்கு. எனவேதான் தொடர்ந்து எங்க சங்கம் இப்படிப்பட்ட பாதுகாப்பற்ற நிலையை போக்க வேண்டும். மருத்துவர்களுக்கு, மருத்துவ மாணவர்களுக்கு முழுமையான ஒரு பாதுகாப்பை வழங்கக்கூடிய வகையில் ஒரு ஒருங்கிணைந்த முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம். அண்மையில திருச்சியிலையும் புதுக்கோட்டையிலையும் தஞ்சாவூரையும் நாங்கள் கருத்தரங்களாக நடத்தியிருக்கின்றோம். பத்திரிகையாளர் எல்லாத்துக்குமே நன்றாக தெரியும். 10 நாட்களுக்கு முன்பாக இதே பிரஸ் கிளப்ல மருத்துவருடைய பாதுகாப்பு குறித்து நாங்கள் ஒரு பிரஸ் மீட்டையும் ஏற்பாடு செய்து அதில் என்னென்ன கோரிக்கைகள் எல்லாம் உங்கள் மத்தியில் விலக்கி பேசியிருக்கின்றோம். எனவே இந்த டாக்டர் மருத்துவர் பாலாஜி அவர்களை தாக்கியவரை தமிழ்நாடு அரசு கைது செய்திருக்கிறது. அதை வரவேற்கிறோம். அதே போலவே மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உடனடியாக சம்பவம் நடந்த மருத்துவமனைக்கு சென்று டாக்டர் பாலாஜியை பார்த்து ஆறுதல் சொல்வதோடு மட்டுமல்லாமல் மருத்துவருடைய பல்வேறு கோரிக்கைகளை பரிசீலிப்பதாக கூறியிருக்கின்றார். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கள் நேரடியாக சென்று அவரும் பார்த்திருக்கின்றார். இதெல்லாம் வரவேற்புக்குரியது என்றாலும் கூட இது முழுமையாக திருப்தியை வழங்கிவிடாது. என்று சொன்னால் மருத்துவர்களுக்கு, மருத்துவ மாணவர்களுக்கு, செவிலியர்களுக்கு, மருத்துவ பணியாளர்களுக்கு முழுமையான பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்தக்கூடிய ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பதுதான் மருத்துவர்களுக்கும் மருத்துவ பணியாளர்களுக்கும் முழுமையான திருப்தியை கொடுக்கும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் பல்வேறு அரசு மருத்துவமனைகளில், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போதிய அளவிற்கு பாதுகாப்பு வசதிகள் என்பது இல்லை என்பது வேதனையாக இருக்கிறது. தொடர்ந்து வலியுறுத்தியும் கூட போதிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை. குறிப்பா பாத்தீங்கன்னாக்க பல இடங்களில் சிசிடிவி கேமரா இல்ல, போதிய பாதுகாவலர்கள் இல்ல, ஏராளமான விசிட்டர்ஸ் மருத்துவமனைக்கு உள்ளர வர்றாங்க. அப்ப ஐசியூ உள்ளரே போறாங்க. அப்ப இதெல்லாம் ஒரு பாதுகாப்பற்ற சூழல் இருக்கு. ஏன்னா மருத்துவமனை என்பது லாட்ஜ் கிடையாது.
ஏதோ ஒரு இதுல போய் தங்கி இருந்தோம், அடுத்த நாள் வந்து முடிச்சு நம்ம வீட்டுக்கு போறோம் அப்படிங்கிற மாதிரி இல்ல. அது லாட்ஜ் மாதிரி கிடையாது, தங்கும் வசதி உள்ளது கிடையாது. இது வந்து மருத்துவமனைனா ரொம்ப சீரியஸான நோயாளிகள் வர்றாங்க, டெர்மினல் வர்றாங்க, ஐசியூல இருக்காங்க, உயிருக்கு போராடுறவங்க வர்றாங்க. மருத்துவ அறிவியல் எவ்வளவுதான் தொழில்நுட்பம் முன்னேறிந்தாலும் கூட இறப்பு என்பது தவிர்க்க முடியாது. சிகிச்சையில் தோல்வி என்பது நடக்கலாம். உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோயாளியுடைய அட்டெண்டன்ஸ் நிறைய இருந்தால் டக்குன்னு ஏதோ சிகிச்சையில் தவிர மருத்துவர்கள் அடிக்க ஆரம்பிச்சிடாங்க. அப்ப இது வந்து ஒரு சிக்கலான பிரச்சனை, மற்ற அறிவியல் போல் கிடையாது. வந்து உங்களுக்கே தெரியும், நம்முடைய வானிலை அறிக்கை அறிவிக்கிறாங்க, ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க, எல்லோ அலர்ட் கொடுக்குறாங்க, நம்ம ப்ரோக்ராம் கூட ரத்து பண்ணிடுறோம். ஆனா அது மாதிரி நடக்கல. அதுக்காக வந்து வானிலை அறிக்கையை வந்து தவறு சொல்ல முடியாது. அறிவியல் இது வேணாலும் நடக்கலாம், மருத்துவ அறிவியல் கூடுதலாக அதை விட நடக்கலாம். அப்ப அவ்வாறு இருக்கின்ற பொழுது மக்கள் உணர்ச்சி வயப்பட்டு மருத்துவ செவிலியில் தாக்கக்கூடிய போக்கு இருக்கு. அப்ப வந்து எல்லா ஐசியூலையும் பாதுகாப்பு இருக்கணும், எல்லா மருத்துவரையும் போதிய பாதுகாப்பு வசதி இருக்கணும், சிசிடிவி கேமராக்கள் வந்து இருக்க வேண்டும். அதே போலவே நிரந்தரமான பணியாளர்களை பாதுகாப்பு நியமிக்க வேண்டும். இது மிக மிக முக்கியமானது. என்ன பண்றாங்கன்னா தனியார் அமைப்புகள் மூலமாக அவுட் சோர்ஸ் மூலமாக அங்க வந்து செக்யூரிட்டி நியமிக்கிறாங்க. அவங்க பல பேர் வயதானவர்களா இருக்காங்க, பாதுகாப்பை எப்படி வழங்குறதுன்னு தெரியல. அது வலிமை இல்லாதவங்களா இருக்காங்க, உடல் ரீதியாக வலிமை இல்லாதவங்களா இருக்கிறாங்க. அதே போல வந்து ஒரு கூட்டம் ஒரு பிரச்சனை உருவாக்குறாங்கன்னா எப்படி டீல் பண்றதுன்னு அவருக்கு தெரிய மாட்டேங்குது. அப்ப இதுல வந்து உளவியல் ரீதியாகவும் அதே போலவே உடல் ரீதியாகவும் உரிய பயிற்சியை பெற்ற பாதுகாப்பு அலுவலர்களை பாதுகாவலர் நியமிப்பதுதான் சரியா இருக்கும். ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் மருத்துவமனையில் நிரந்தர பணியாளர் தான் பாதுகாப்புல ஈடுபட்டாங்க, அவங்க நிரந்தர பணியாளர். அப்ப இன்னைக்கு வந்து எந்த மருத்துவமனையில் நிரந்தர பாதுகாவலர்களே கிடையாது, பணியாளர்களே இல்லை. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இந்த அவுட் சோர்சிங்ல ஊழியர்களை அனுப்பக்கூடிய நிறுவனம் வந்து யாரை வேணாலும் அனுப்புறாங்க திடீர்னு. அப்ப அவங்களுக்கு வந்து மருத்துவமனையில் என்ன பிரச்சனை வரும் கூட தெரிய மாட்டேங்குது. அப்ப இந்த பிரச்சனையை வந்து அரசு உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும். நிரந்தரமான உரிய பயிற்சி பெற்ற பாதுகாவலரை தமிழ்நாடு அரசு நியமிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். அதுக்கடுத்து பிசினஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துறோம். ஒரு நோயாளிக்கு 2 அட்டெண்டர் மாதிரி வச்சுக்கலாம், ஒரு நேரத்தில் ஒரு அட்டெண்டர் இருக்கணும், 2 பாஸ் கொடுக்கலாம், 2 அட்டெண்டர் மாறி மாறி இருக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். அதே போல அட்டெண்டர்ஸ் தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்கணும். அப்ப அந்த அட்டெண்டர்ஸும் எப்படி அவங்களுக்கு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை வந்து அங்கே மருத்துவமனையில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. அதுக்கடுத்து மிக முக்கியமாக மருத்துவமனையில் மருத்துவர்கள் நியமிக்கிறாங்க, செவிலியர் நியமிக்கிறாங்க, ஊழியர்கள் நியமிக்கிறாங்க. அதுவே காலி பணிகளுக்கு நிரப்பப்படவில்லை. ஆனால் இன்றைக்கு அரசு மருத்துவமனை வரக்கூடிய நோயாளியுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப மருத்துவர்களோ செவிலியர்களோ மருத்துவ பணியாளர்களோ இல்லை. இது ஒரு புறம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் என்னன்னாக்க தனியார் மருத்துவமனை பெரிய மருத்துவமனை போனீங்கன்னா சரி, அங்க வந்து பிசிஷியன் அசிஸ்டன்ட் இருக்காங்க, மருத்துவருக்கான உதவியாளர் இருக்காங்க. அது பிறகு ஐசியூ போன்ற இடங்களில் கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. அதாவது சோகமா இருந்தால் அந்த சோகத்தை போகக்கூடிய வகையில் அவங்களை வந்து கவுன்சிலிங் கொடுத்து அந்த நோய் தன்மை பற்றி, நோய் எப்படி இருக்கிறது, எப்படி குணப்படுத்த முடியுமா, என்னென்ன சிகிச்சை வழங்கப்படுகிறது, இதெல்லாம் நோயாளியுடைய உறவினர்கள் சொல்லக்கூடிய வகையில் கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. இங்க அரசு மருத்துவமனையில் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. பிசிஷியன் அசிஸ்டன்ட் கிடையாது, அதே மாதிரி கிளினிக்கல் சைக்காட்ரிஸ்ட் கிடையாது, சைக்காலஜிஸ்ட் கிடையாது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னைக்கு வந்து நவீன தொழில்நுட்பம் வந்திருக்கு, 30 ஆண்டுகள் உள்ள நிலைமை இல்லை. இன்னைக்கு வந்து ஏராளமான படிப்புகளை படித்துட்டு வர, துணை படிப்புலாம் படித்துட்டு வர்றாங்க, கிளினிக்கல் சோசியாலஜிஸ்ட்லாம் இருக்கிறாங்க, சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க, அதே மாதிரி மருத்துவமனையில் வந்து பணியாற்றக்கூடிய மருத்துவ உதவியாளர்கள் இருக்காங்க. அப்ப இவர்களெல்லாம் அரசு மருத்துவமனை பணியமர்த்த வேண்டும். ஏன்னா ஒரு நாளைக்கு 100 நோயாளிகள் புற்றுநோயாளிகள் வந்து சிகிச்சை வரப்ப அங்கே ஒரு மருத்துவரோ 2 மருத்துவரோ இருக்கின்ற பொழுது அவங்க சிகிச்சையில தான் கவனம் செலுத்த முடியும். ஒரு நோயாளிக்கு ஒரு மருத்துவ 20 நிமிஷம் செலவு பண்ணவே முடியாது, தனியார் மருத்துவமனை செலவு செய்ய முடியாது. அப்ப இயல்பாகவே புற்றுநோயாளிகள் மருத்துவமனைக்கு வருகின்ற பொழுது உங்களுக்கு ஏராளமான சந்தேகம் இருக்கும், உறவுகள் சந்தேகமா இருக்கும். பல பேர் வந்து துவக்க கட்டத்திலே வர்றதில்ல, 4வது ஸ்டேஜ்ல கூட வர்றாங்க. அப்ப அவர்களுக்கு கூட ஐயப்பாட்டை போக்க வேண்டிய அவசியம் இருக்கு. கீமோதெரபி கொடுப்பாங்க, கீமோதெரபில முடியெல்லாம் கொண்டு போயிடும், வாந்தி வரும், உடல் சோர்வு வரும். அப்ப இதெல்லாம் பற்றி மருத்துவர் வந்து ஒவ்வொரு நோயாளிக்கும் விளக்க முடியாது, செவிலியர் விளக்க முடியாது. போதிய அளவுக்கு இந்த கவுன்சிலர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க வந்து விளக்க முடியும், அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்களால பணியாற்ற முடியும். எனவே இதையெல்லாம் புரிந்து கொண்டு அரசாங்கம் ஒவ்வொரு துறை சார்ந்த வகையில கவுன்சிலர்ஸ் நியமிக்கணும், அதே போலவே பிசிஷியன் அசிஸ்டன்ட் நியமிக்கணும், வழிகாட்டுகள் நியமிக்கணும். ஒவ்வொரு மருத்துவமனையிலும் உள்ள நுழைஞ்ச மே ஐ ஹெல்ப் யூ டேபிள் போட்டு அதில் வரக்கூடிய நோயாளிகளுக்கு எங்கெங்கே போகணும், எந்தெந்த ஓபி எங்க இருக்கு, ஓபி நம்பர் என்ன என்பதை வந்து அவங்க வந்து வழிகாட்டக்கூடிய வேலை அந்த அவங்களை வந்து நியமிக்கணும். அவங்கள வந்து வாலண்டியர்ஸோட வச்சுக்கலாம், நிறைய பேர் உதவி செய்ய தயாரா இருக்காங்க. ஏற்கனவே சில இடங்களில் மருத்துவமனை அது மாதிரி இருந்தது, இப்ப எந்த அரசு மருத்துவமனை பார்க்கவே முடியல. எனவே மே ஐ ஹெல்ப் யூன்னு சொல்லிட்டு இருக்கணும். அதே மாதிரி மருந்துகள் வழங்கக்கூடிய இடம், எக்ஸ்ரே எடுக்கக்கூடிய இடம், பல்வேறு ரத்த பரிசோதனை செய்யக்கூடிய இடம், எல்லாத்துலயுமே கூட்டம் வந்து அலை மோதுது. அப்போ ஒரு நோயாளி ஒரு நாளைக்கு மருத்துவ சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனை போனார்னா இந்த டெஸ்ட்லாம் முடிக்கிறதுக்குள்ளே 4 நாள் 5 நாள் ஆயிடும், அவ்வளவு விரயமாவது நேரம். அப்ப இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு விரக்தியை உருவாக்குது. இதே தனியார் மருத்துவமனை போனா ஒரே நாள் எல்லாத்தையும் முடிச்சிடாங்க.
அரசு மருத்துவமனை போனா நீண்ட காலம் வந்து இந்த டெஸ்ட்ல முடிக்கிறதுக்கே 1 வாரம் 2 வாரம் என்று ஆகின்ற பொழுது அது சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க டேட் கொடுத்து 10 நாள் கழிச்சு வா 15 நாள் கழிச்சுன்னு அனுப்புறாங்க. இதெல்லாம் வந்து அரசு மருத்துவமனையுடைய சேவை மேல மக்களுக்கு கடுமையான கோபத்தை விரக்தியை உருவாக்கும்.